வணக்கம். இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளத்துல இருக்கக்கூடிய ஒரு சீரியஸ் பெஸ்ட்டை பத்தி தான் பார்க்க போறோம். இதை நம்ம எப்படி பாரம்பரிய முறைப்படி ஏதாவது ட்ரெடிஷனல் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்றது, கட்டுப்படுத்துறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ நம்ம எந்த பெஸ்ட்டை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளத்துல இதுதான் நமக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறதே பெரிய பிரச்சனையா இருக்கு. இதோட பேர் பார்த்தீங்கன்னா ஆங்கிலத்துல ஃபால் ஆர்மி வார்ம் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்ல படைப்புழு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுல இருக்கக்கூடிய பெஸ்ட் கிடையாது. இது வெளிநாட்டுல இருந்து இறக்குமதி பண்ணும்போது நம்ம நாட்டுக்கு ஆக்சிடென்டலா பரவுன ஒரு பெஸ்ட் தான் இந்த ஃபால் ஆர்மி, அதாவது படைப்புழு அப்படின்னு சொல்லுவாங்க. இதை அமெரிக்க படைப்புழு அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு பேர்கள் இருக்கு. இதை நம்ம எப்படி பாரம்பரிய முறைப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். பாரம்பரிய முறைப்படி கட்டுப்படுத்துறதுக்கு முதல்ல நம்ம என்ன பண்ணோம்னா, நீங்க இந்த பயிர் மக்காச்சோளம் விதைக்கிறதுக்கு முன்னாடி கடைசி உழவு பண்ணுவீங்க இல்லையா, அப்ப 250 கிலோ வேப்பம் புண்ணாக்கு, அதாவது 1 ஹெக்டருக்கு 2.5 ஏக்கருக்கு 250 கிலோ வேப்பம் புண்ணாக்கு போட்டு நீங்க உழவு ஓட்டி விட்டுறணும். அதுக்கப்புறம் நீங்க மக்காச்சோளத்தை விதைச்சிக்கலாம். அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்க மக்காச்சோளத்தை விதைச்சதுக்கு அப்புறமேட்டுக்கு இதுக்கு வரப்பு பயிர், அதாவது பார்டர் கிராப்பா தட்டைப்பயிறு, எள்ளு, அதுக்கப்புறமேட்டுக்கு துவரை, இது மூணும் நீங்க மூணுல எது வேணா போடலாம். இத நீங்க வரப்பு பயிரா போடுறது மூலியமா இந்த புழுவை நம்ம படைப்புழு கட்டுப்படுத்திக்க முடியும். அது இல்லாம வேற என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க சப்போஸ் இந்த படைப்புழு வந்துருச்சு, இது எல்லாமே போட்டு இந்த படைப்புழு வந்துருச்சு அப்படின்னா 5% வேப்பக்கொட்டை கரைசல் நீங்க எடுத்து தண்ணியில கலந்து நீங்க ஸ்ப்ரே பண்ணீங்கன்னா இந்த படைப்புழு நம்ம கட்டுப்படுத்தலாம். நன்றி.